இன்னைக்கு படைத்தலைவனோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்னைக்கு நாங்க ரோஹிணி தியேட்டர்ல பார்த்திருக்கோம். தேமுதிக நிர்வாகிகளோடையும் தொண்டர்களோடையும் கேப்டன் ரசிகர்களோடையும் சண்முக பாண்டி ரசிகர்களோடையும் பொதுமக்களோடையும் இன்னைக்கு நான் ரோஹிணி தியேட்டர்ல பார்த்திருக்கேன். நீண்ட நாள் பிறகு கேப்டன் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இன்னைக்கு திரையரங்களை பார்க்கும்போது ரொம்ப நாள் ஒரு எங்களுக்கு ஒரு ஆதங்கம், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தியேட்டர்ல பார்க்க உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. கேப்டன் கடைசியா நடிச்ச படம் கேப்டன் கடைசியா நடிச்ச படம் விருதகிரி 2010 ரிலீஸ் ஆச்சு. பிறகு 2015 சண்முக பாண்டியனோட சகாப்தம் பண்ணாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கேப்டன் ஏஐல இன்னைக்கு ஷம்முவோட நடிச்சு வர காட்சிகள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கேப்டனோட ரெஃபரன்ஸ் அங்கங்க பொட்டு வச்சதாங்க கூட பாடலாக இருக்கட்டும், சண்முக பாண்டியனோட ஆக்ஷனாக இருக்கட்டும், கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு இங்கதான் கேப்டன் எல்லா திரையுலகிலும் சண்முக பாண்டியனோட இங்கதான் இருக்கிறார். எங்களுக்கு இருக்கு, அததான் சொல்றேன். கண்டிப்பாக கேப்டன் பார்த்த ஃபீல் எங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு சீட்ல இருந்த ஒவ்வொரு சீட்லயும் உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு நம்ம டைரக்டர் அன்பு அண்ணன் இன்னைக்கு உண்மையிலே பட காட்சிகளை மிக சிறப்பாக ஸ்கிரிப்ட் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன், சினிமாட்டோகிராஃபி, ஃபைட்டாக இருக்கட்டும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்றேன், கேப்டன் முதல் ஃபேன் நான் தான், சண்முக பாண்டியன் முதல் ஃபேன் நான் தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அவர் அண்ணனா நான் சொல்ல, நீங்க இன்னைக்கு எல்லாருமே நீங்க வருவாங்க ஆடியன்ஸ், நீங்க எல்லாருமே நீங்க கேளுங்க. ஆக்ஷன் காட்சிகள்ல மிக சிறப்பாக சண்முக பாண்டியன் செஞ்சிருக்காரு. அந்த கேப்டன் வெற்றிடம் இன்னைக்கு இந்த ஆக்ஷன் காட்சி இருந்தது. அதை நிரப்ப இந்த ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் நீங்க வந்துட்டார் தான் நான் சொல்லுவேன். வாரிசு இல்லாத அவங்களுக்கே ஆப்டா இருக்கும் போது அவர் வாரிசு வரும்போது ஆப்டா இருக்காதாங்க? கேப்டனோட ரத்தம் நடிக்கிறப்ப அவர் பாட்டு ஆப்டா இருக்காது. யாரோ போடுறப்ப ஆப்டா இருக்கும்போது அவரோட ரத்தம் வெளியே நடிக்கிறப்ப கண்டிப்பாக அது ஆப்டின்னு இல்ல, அது இங்கதான் பொருந்தும். அவரோட மகன் எனக்கும் பொருந்தும். அதை நான் பெருமையோட தான் சொல்லுவேன். எங்க அப்பா அவர் எங்க அப்பாவை நாங்க கொண்டாட வேற யார் கொண்டாட போறா? அதனால நிச்சயமாக அது ஒவ்வொரு காட்சிகளுமே எங்களுக்கு பொருந்தும் நான் சொல்லுவேன். 2020 கண்டிப்பாக இருக்கும். எனக்கு பாருங்க, கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக சண்முக பாண்டியனுக்கு இருக்கும். இந்த படம் 2025 தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்கும். கோட் முடிஞ்சு அடுத்த படம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு இந்த படத்தை பத்தி பேசுங்க நீங்க. அருமையாக இருக்கு இந்த படம். இல்ல அததான் சொல்றேன், ரமணா ப்ரொஃபசர் அந்த ஷார்ட் காமிக்கிறதுல இருந்து யோகி சேதியான பேசுற வரைக்கும் திரையரங்கில் சத்தம் பயங்கரமாக நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த இங்க அடிச்சா அங்க வலிக்கும் சொல்றது ரெஃபரன்ஸ் அன்பு அண்ணன் ரெஃபரன்ஸ் அழகா காமிச்சிற ஒவ்வொரு காட்சிகளுமே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு. ரமணா 2 அப்படின்னு முருகதாஸ் என்ன சொன்னாரு, அது தொடக்கமா இங்க காமிச்சிட்டாங்க. பாப்போம் என்னன்ட்டு. நானும் ஷம்முமே இங்க அந்த காட்சி நாங்க கண் கலங்கிட்டோம். அது கேமரா நீங்க கவர் பண்ணல, நாங்க உண்மையிலேயே நாங்க 2 பேரும் கண் கலங்கிதான் அந்த காட்சியை பார்த்தோம். ஏன்னா நானும் என் தம்பி சொல்றேன், எங்க உயிர் கடைசி போற வரைக்கும் எங்க அப்பா எங்க நினைவுல இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்கோம். இந்த காட்சியில எப்படி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு துடிச்சு அவங்கள பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் எங்க அப்பா காட்சியில வரும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருந்து. அதை தான் சொல்றேன், கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் இருக்க வரைக்கும் கேப்டனோட பேரும் அவரோட ஆளுமையும் இருந்துட்டே தான் இருக்கும்.